என்னங்கிற ஸ்பேஸ்ல மெய்யலன் படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க, ப்ராஜெக்ட் ஹெயில்மேரி அப்படிங்கிற படம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் வந்துட்டு தேட்டர்ல தமிழ் டப்புமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாங்க, நம்ம ஹீரோ கண் விழிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு போகும்போது அவர் ஸ்பேஸ்ல இருக்காரு. ஸோ அவர் எப்படி இங்க வந்தாரு, அவர் ஏன் இங்க இருக்காரு, அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படம் விஷுவல் ட்ரீட்னே சொல்லாங்க. விஷுவலா அந்த படம் ஸ்டன்னிங்கா விஷுவலா சூப்பரா மாட்டி விட்டுருப்பாங்க. முக்கியமா அந்த படம் வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டெல்லாம், அப்புறம் இந்த கிராவிட்டி, அப்புறம் அந்த மாதிரியான ஒரு சில படங்கள் பார்க்குற ஃபீல் நமக்கு கிடைக்கும். நான் சொல்றது விஷுவலா நான் சொல்றேன். அந்த மாதிரி விஷுவல் நம்மள சூப்பரா மிரட்டி விட்டுருப்பாங்க. அதுலயும் இந்த படத்துல ஹீரோ அப்புறம் அந்த ஏலியன் கேரக்டர் இருக்கும், அந்த ராக்கின்னு ஒரு கேரக்டர். அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டி வந்துட்டு அவ்வளவு அழகா சூப்பரா நல்லா ஃபன்னா ஜாலியா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமா மெய்யலகன் மாதிரி ஒரு சில வருஷம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா பிளெண்ட் ஆகி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. ரீசெண்டா இப்படிதான் அந்த சர்வமாயா பார்த்துட்டு டெலிவரி மாதிரி நமக்கு ஒரு பேய் இல்லையா அப்படின்ற ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏலியன் நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ரீசெண்டா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முக்கியமா தமிழ் டப்புமே நீட்டா சூப்பரா பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல எந்த வித அடல் கடல் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்க படம். முக்கியமா இந்த படத்தை கிட்ஸ் பெரியவங்க அவங்களும் அந்த படத்தை பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். அண்ட் விஷுவலா அவங்களுக்கு செம்ம ட்ரீட்டாவே இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த படத்துல ஒரே ஒரு பிரச்சனையா தான் எனக்கு பட்டுச்சு. என்னன்னா அந்த படத்தோட டூரேஷன் சொல்லலாம் 2.5 மணி நேரம் கிட்ட ஓடுது. ஆனா அது பிரச்சனை இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையா கொண்டு போயிருப்பாங்க. பட் நம்மள விஷுவலா மாட்டி விட்டுருப்பாங்கல்ல. ஸோ அதனால வந்துட்டு அது நம்மளுக்கு பெருசா ஒரு விஷயமாவே படாது. ஒன்ஸ் இந்த ஏலியன் கேரக்டர் படத்துல வந்ததுக்கு அப்புறம் படம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இருந்தாலுமே படம் ரொம்ப பொறுமையா போகும். ஸோ அதை நீங்க மைண்ட்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்லோனஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா தேட்டர்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த படம்லாம் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். ரீசெண்டா அப்படிதான் F1 படம் வந்துச்சுல. ஸோ அந்த படம் தேட்டர்ஸ் பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓடிடில பார்த்துக்கப்புறம் வந்துட்டு என்னையே நான் திட்டிட்டு இருந்தேன், ஏன்டா இந்த படத்தை தேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் மறுபடியும் ஃபீல் பண்ணிருக்கூடாது அப்படின்னால இந்த படத்தை நான் தேட்டர் போய் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் நானும் சொல்றேன், நீங்களும் கண்டிப்பா அந்த படத்தை தேட்டர்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் வந்து நிறைய அவார்ட்ஸ் நிறைய விஷயம் இந்த படம் பண்ண போகுது. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். மிஸ் பண்ணாம தேட்டர்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்ற விஷயம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்து ஏகப்பட்ட வீடியோஸ் காத்திருக்கு. ஸோ மறக்காம திருஸ் விஷன்ஸால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.